வெல்கம் டு பவஸ்ரீ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்டைல் பச்சை மிளகா கறி. அதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் சின்ன வெங்காயம் 2 வெட்டி வச்சுருக்கேன். 10 பச்சை மிளகா 2 வெட்டி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு கடுகு உளுந்து கலப்பு, மிளகு பொடி, 300 கிராம் மட்டன் கழுவி கழுவி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் காஞ்சிச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து பருப்பு கலர் போட்டுக்குவோம். பொரியட்டும் நல்லா. கடுகு உளுந்து தாளிச்சாச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கிட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இதோட வெட்டி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ கழுவி வச்சு கறியை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டுங்க. இப்போ இதோட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டுக்கோங்க. இப்போ இதோட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கறி முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு வச்சுருவோம். ஹையில் வச்சு ஒரு 6 விசில் வரட்டும். வெயிட் பண்ணுவோம். விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் அடங்கட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் வடை சட்டியில் போட்டு கொஞ்சம் வற்ற விட்டுருவோம். மாற்றியாச்சு. நல்லா கொதித்து இந்த தண்ணி வற்றட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கறி நல்லா தண்ணி வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். லாஸ்ட் இறக்க போகிற நேரத்தில் சேருங்க. இல்லைன்னா கசப்பு தன்மை வந்துடும். கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. பச்சை மிளகாய் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பச்சை மிளகாய் கறி ரெடி ஆயிடுச்சு. இது மதுரை பக்கம் வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எலும்பு குழம்புக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இல்லை சாம்பார் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் பவஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.